வெல்கம் டு பேரின்பம் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். டுடே ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு மேக் சிக்கன் பிரியாணி. வெரி சிம்பிள், மிக எளிமையானது தான் இருக்கும். தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பின் மேல் வைத்துவிட்டேன். I have taken all the necessary ingredients, kept a vessel on the stove and added oil and ghee. தேவையான அளவு நெய்யையும் நான் சேர்த்து கொண்டேன். எண்ணெய் சூடேறிய பின் நாம் தேவையான மசாலா பொருட்களை சேர்க்க வேண்டும். After the oil is heated, let us add the spices. 3 kgs of biryani is to be cooked. 3 கிலோ சமைக்கப் போகிறோம். எவ்வளவு எடுத்திருக்கிறேன் என்று பார்த்து கொள்ளுங்கள். See how much I have taken. மிக்ஸ், ஜாதிக்காய், ஸ்டார் ஆனிஸ், அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்ரி, மாஸ், சினமன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், க்ளவுஸ், ஏலச்சி, and I have added fresh bay leaves from our garden. எங்கள் தோட்டத்திலிருந்து நான் பிரியாணி இலைகளை சேர்த்து கொண்டிருக்கிறேன். After a few minutes, we can add the cut onions. 5 onions for a kilo. அடுத்து நாம் வெட்டி வைத்திருக்கிற வெங்காயங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். 1 கிலோவிற்கு 5 வெங்காயம் என்ற விதத்தில் நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும். It should be fried. We can add a little salt so that the onions get cooked quickly. சிறிதளவு உப்பை நாம் சேர்த்து கொள்ளலாம். அப்பொழுது இந்த வெங்காயங்கள் சீக்கிரம் வதங்கிவிடும். While frying, we should make sure that the onions don't stick to the vessel. நாம் இதை வதக்கும் பொழுது இந்த வெங்காயம் அந்த பாத்திரத்தோடு ஒட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக நடுப்பகுதியை நாம் இப்படி பிரித்து கொண்டே இருக்க வேண்டும். It is very important the center portion of the vessel should be clear. Then we can add the tomatoes. அடுத்து வெட்டி வைத்திருக்கிற தக்காளியை நாம் சேர்த்து கொள்ளலாம். இதுவும் 1 கிலோவிற்கு 5. The tomatoes also 5 for a kilo. The green chilies also can be added. This is according to the spice you require. பச்சை மிளகாயையும் சேர்த்து கொள்ளலாம். இது நமக்கு எவ்வளவு காரம் வேண்டும் என்பதோ அதை பொறுத்து. அடுத்ததாக இஞ்சி பூண்டை சேர்த்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் யூ கேன் ஆட் த ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 2 டீஸ்பூன்ஸ் ஃபார் அ கிலோ. 1 கிலோவிற்கு 2 தேக்கரண்டிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். We should be very careful that the paste does not stick to the bottom of the vessel. நாம் கவனமாக இதை வதக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அரைத்த இஞ்சி பூண்டு அந்த பாத்திரத்தின் அடியில் ஒட்டி கொள்ளாது. அப்படி ஒட்டி கொண்டால் பின்பு கடைசியில் நாம் பிரியாணியை இறக்கும் பொழுது அது அடிப்பிடித்துவிடும். If we allow the paste to stick to the vessel at the end when we are opening the biryani after being cooked, it will stick to the vessel. It will get burnt. We have to keep clearing the center portion. அந்த நடுப்பகுதியை நாம் பிரித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி
Then you can add the mint leaves. புதினாவை சேர்த்து கொள்ளலாம். 1 கிலோவிற்கு 1 கைப்பிடி அளவு. 1 bunch handful for a kilo. Next, the coriander leaves, 1 bunch for a kilo. Handful. அடுத்து கொத்தமல்லி இலைகள், இதுவும் 1 கையளவு 1 கிலோவிற்கு. இதை லேசாக வதக்கினால் போதும். It is enough if you fry it a little. Then you can add a little chili powder according to your need. We can add chili powder according to our need. Keep mixing the content on flame. அடுப்பில் வைத்துக்கொண்டே இதை நாம் வதக்கிக் கொள்ள வேண்டும். சிறிதளவு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்து கொள்ளலாம். You can add a little more salt. Next, we can add the chicken pieces that we have already cleaned and kept. நாம் அடுத்ததாக சுத்தம் செய்யப்பட்ட சிக்கன் துண்டுகளை நாம் சேர்க்க போகிறோம். There is no need to add water. தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. இதை போட்ட பின்பு நன்றாக கலந்து விட்டுக்கொண்டு நாம் அப்படியே அதை 10 நிமிடங்களுக்கு மூடி வைத்துவிட வேண்டும். After dropping the chicken inside, we can just stir it and close it and keep it on flame for 10 minutes. நீர் சிறிதளவும் ஊற்றக்கூடாது. Don't pour any amount of water. Keep the center portion clear. பாத்திரத்தின் மையப்பகுதி பிரித்து விடப்பட்டிருக்க வேண்டும். When the chicken is on flame, let us measure and wash the rice. சிக்கன் அடுப்பில் இருக்கும் பொழுது நாம் அரிசியை அளந்து கொண்டு அதை கழுவி வைத்து விடலாம். நமக்கு ஒரு வசதியாக இருக்கும் ஒரு பாத்திரத்தின் அளவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். We can take a vessel that is comfortable for us. பாசுமதி அரிசியை பலமுறை கழுவ தேவையில்லை. ஒரு முறை கழுவினாலே போதும். It is not necessary to wash the basmati rice many times. It is enough if you wash it once. Keep the wet rice for some time. ஈரமான அந்த அரிசியை அப்படியே நாம் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் சிக்கன் வைத்திருக்கும் பாத்திரத்தை திறக்கலாம். பாருங்கள் எவ்வளவு சமமாக இது வெந்திருக்கிறது என்று. Next we can open the vessel that we were cooking chicken in. See how evenly the chicken is cooked.
While stirring, we have to be very careful that we don't break the pieces. நாம் அதை கிண்டி விடும் பொழுது இந்த துண்டுகள் உடையாமல் இருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். Even without adding water, see how much water is there. நீர் சேர்க்காமலே எவ்வளவு நீர் இருக்கிறது என்று பாருங்கள். இப்பொழுது பார்த்தால் நாம் அளந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அளவுக்கு நீர் இருக்கிறது. There is about 1 vessel measurement that we measured the rice in. Now we are going to add water as 1 cup rice to 1.5 cup water. நாம் எந்த அளவில் நீர் சேர்க்க போகிறோம் என்றால் ஒரு அளவு அரிசி அதற்கு 1.5 அளவு நீர். Now I have added juice of 3 lemons. 3 எலுமிச்சை பழங்களின் சாறை ஊற்றியிருக்கிறேன். அடுத்து அதிகம் புளிக்காத தயிர் 3 கரண்டிகள். Next I am adding a little curd that is not very sour, 3 tablespoons. Let us stir the content and now you can check the salt and spice. சிறிது கிளறிவிட்ட பின்பு அதில் உப்பையும் காரத்தையும் நாம் பார்த்து கொள்ளலாம். பின்பு நாம் கழுவி வைத்திருக்கிற அரிசியை சேர்த்து கொள்ளலாம். நீர் கொதிக்க காத்திருக்க தேவையில்லை. Next you can add the rice that we have washed and kept. We need not wait for the water to boil. You can add the rice that we have washed. நாம் கழுவி வைத்திருக்கிற அரிசியை சேர்த்து கொள்ளலாம். அதிக அளவில் நீர் இல்லாமல் அதை நன்கு புளிந்து கொள்ள வேண்டும். We should not add any excess water, so we have to be very careful while adding the rice. Stir in a roundabout way so that the rice or the chicken does not go into pieces. நாம் அதை கலக்கும் பொழுது சுற்றி அந்த கரண்டியை கீழ்ப்பக்கமாக நாம் கொடுத்து சுற்றி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அரிசியோ அல்லது சிக்கன் துண்டுகளோ உடையாது. அரிசியும் நீரும் ஒரே அளவு வரும் வரை நாம் திறந்து வைத்திருக்க வேண்டும். We have to wait till the rice and the water comes to the same level. See, now it is in the same level. பாருங்கள், சம அளவில் வந்துவிட்டது. அந்த பாத்திரத்தை மூடி மேல் எடைக்காக ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி வைத்துக்கொள்ள வேண்டும். After closing the vessel, we can keep another vessel on top with water just to keep the lid tight. Let's wait for 15 minutes. 15 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். பின்பு பாத்திரத்தை திறக்கும் பொழுது இப்படி இருக்கும். After that, when we open the vessel, it will be like this. See, the rice is not broken and it is not sticky too. பார்த்தீர்களா, அரிசி அதிகம் அளவில் உடையவில்லை, உதிரியாக இருக்கிறது. வெரி வெரி டேஸ்டி அண்ட் சிம்பிள் டு மேக். மிக சுவையாக இருக்கும், செய்வதற்கு மிக எளிமையாக இருக்கும். We can mix it a little before serving. பரிமாறுவதற்கு முன் லேசாக நாம் இதை கிளறி கொள்ளலாம்.
எவ்ரி ஒன் அட் ஹோம் வில் லவ் இட். வீட்டில் உள்ள அனைவருக்கும் இது பிடிக்கும். குக் அண்ட் என்ஜாய். சமைத்து ருசித்து சந்தோஷமாக இருங்கள்.